ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உடம்பில் அதிகமாக மருக்கள் வருவதற்குரிய காரணம் என்ன, இதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இதுல பார்க்க போறோம். இப்ப நம்ம மரு அப்படின்னு நம்ம பொது வெளியில சொல்லிட்டோம். சிலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரு அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கழுத்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், மொட்டு மொட்டு மாதிரி இருக்கும், அதை சொல்லுவாங்க. சில பேர் மருக்கள் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா, கையில அங்கங்க காய் காய்ச்சி ஒரு மேடு எழுப்புன மாதிரி இருப்பாங்க. ஸோ இதையும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, இது யூஸ்வலா கன்சல்டேஷன் வர்றப்ப மரு அப்படின்னு பொதுவா சொல்றது. பட் ரெண்டுமே வேற வேற. ஸோ இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டேக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து இந்த கைகள், கால்கள், இந்த இடத்துல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் வரக்கூடிய காரணம் அப்படிங்கிறது வெவ்வேறு. ஸோ இந்த ஸ்கின் டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் ஆனது ஓவரா பாத்தீங்கன்னா அந்த செல் குரோத் இருக்கும். ஸோ செல் குரோத் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த செல் மேல செல் படியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 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 சின்ன மொட்டு மாதிரி காம்பு மாதிரி ஸ்கின் அப்படி இருக்கும். அது ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்துல படையாட்ட இருக்கிறத கூட மருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட சம்பந்தப்பட்டது தான். இது வரக்கூடிய காரணம் இதுதான். உடல் பருமன், சர்க்கரை நோயாளிகள், அப்புறம் உடல் பருமனால இந்த கழுத்து, அக்கிள் பகுதி, மார்பு அடிப்பகுதிகள்ல தொடர்ந்து உராய்வு ஏற்படுறதுனால வரக்கூடிய ஸ்கின் டேக்ஸ். பாட்ஸ் அப்படிங்கிறது அது டோட்டலா வேற. அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்பிவி அப்படிங்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன், இல்ல சில வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஸ்கின்ல ஒரு இடம் மற்றும் திக்கா இருக்கும், கொஞ்சம் மேல் எலும்பி இருக்கும். ஸோ இதைத்தான் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன். ஸ்கின் டேக் இங்க இருக்கக்கூடிய அந்த மருக்கள் பரவாது. இது பாத்தீங்கன்னா ஒருவரிடமிருந்து ஒருவரிடம் சில பேருக்கு பரவக்கூடிய தன்மை கூட இருக்கு. ஸோ அதனால ரெண்டும் வேற வேறையா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்கணும்? சப்போ இங்க ஸ்கின் டேக்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்புறம் இந்த உராய்வு ஏற்படுறதுனால, உடல் பருமனால வர்றதுக்கு முதல் விஷயமா என்ன அப்படின்னா, உடல் மெலியணும். ஆரோக்கியமான விதத்துல உடல் மெலியணும். உணவில் என்னன்னா, அதிகமாக இனிப்பு உணவுகள், மாவு உணவுகள் அதிகமாக எடுக்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்றதே நல்லது. குவிட் பண்ணிருங்க, வேண்டாம். ஒரு நார்மல் இது வர்ற வரைக்கும் எப்பயுமே வேண்டாம் இல்லை. ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷ தருணத்துல நம்ம இனிப்பு எடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி அந்த எடுக்கக்கூடிய தகுதியை நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அதை ஒதுக்கி வைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த எக்ஸ்டர்னலா அங்க போறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்லயோ இல்லை பட்ஸ்லயோ எடுத்து அவங்க லைட்டா தொட்டு தொட்டு வச்சோம் அப்படின்னா, நாள்பட நாள்பட அது சுருங்க ஆரம்பிக்கும். இப்ப வாட்ஸ் அப்படின்னு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால வர்றதுக்கு கண்டிப்பா நம்ம இன்டர்னலா மெடிசின்ஸ் எடுத்தாகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடியது வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மிளகு, பூண்டு, மஞ்சள், இஞ்சி, ஸோ இதை 4யும் நம்ம உணவுல சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கணும். அதுக்காக அல்சர் ஏற்படுத்துற அளவுக்கு சேர்த்துக்க கூடாது. ஸோ நார்மலா வெந்நீர்ல மஞ்சள், மிளகு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி டீ எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு பாத்தீங்க அப்படின்னா வெந்நீர்ல சேர்த்து இரவு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுடைய வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த டாபிக்கலா எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு திக்கா இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா நிறைய ஆயில் இருக்கு. சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா சிரட்டை தலம், இந்த மாதிரி நிறைய தைல வகைகள் இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்டர்னலா போட போட என்னன்னா இது மறைய ஆரம்பிக்கும். ஆனா வேற இடங்களுக்கு வரக்கூடாது, பரவக்கூடாதுங்கிறப்ப உரிய சிகிச்சை முறை எடுத்துக்கணும். அதனால ஸ்கின் டேகோ இல்ல வாட்ஸோ இல்ல நம்ம பொதுவா எடுக்கக்கூடிய மரு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணி இந்த ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணா அது நார்மலா சரியா போயிடும். வைரல் இன்ஃபெக்ஷன்னா மட்டும் இன்டர்னலா மெடிசன் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். நன்றி.